ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹவரே ரீனா மேம் கிளாஸ் தான். எல்லாரும் ஹேண்ட் ரைட்டிங் முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன். மேம் தான் டெய்லியும் 1 பேஜ் எழுத சொல்லியிருக்காங்கல்ல. நானும் முடிச்சிட்டேன். நானும் தான் எல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன எல்லாருமே முடிச்சிட்டீங்களா? நான் மட்டும்தான் இன்னும் முடிக்கவே இல்லையா? ஆமா டிங்கு, ஏன் நீ இன்னும் முடிக்கவே இல்லை? மேம் தான் 4 days லீவ் ஆச்சே, செக் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால மறுபடியும் எழுதிக்கலான்னு பண்ணல. நாளைக்கு தானே வருவாங்க, இன்னைக்கு சாயங்காலம் போய் எழுதிடலாம் நினைச்சேன். இன்னைக்கே வந்துட்டாங்களே. ஏய் வாங்க, அவங்க பிளேஸ்ல போய் உட்காந்துக்கலாம், மேம் வராங்க. ஐயோ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பசங்களா, எல்லாம் உட்காருங்க. இன்னும் எல்லாரும் இந்த 4 நாளா ஒழுங்கா ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு வந்தீங்களா? இங்க நோட் எடுங்க, செக் பண்றேன். குட் மீனா, நீட்டா பண்ணிருக்கேன். தேங்க்யூ மேம். எங்க டிங்கு, உன்னோட நோட் எடு. என்ன இது டிங்கு, ஒண்ணுமே எழுதல? லாஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணதோட அப்படியே நிக்குது. நான் நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறேன் மேம். டெய்லியும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன்ல, இப்படி விட்டு விட்டு எழுதுனா என்ன பிரயோஜனம்? நீ எனக்காக எழுதல, உனக்காக எழுதுற. இனிமேல் ஒழுங்கா எழுதிட்டு வா. சாரி மேம். ஓகே, மற்றவங்களும் கரெக்டாக எழுதிருக்கிறீங்க. எப்படி ஹேண்ட் ரைட்டிங் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா நோட்லையும் எழுதணும். இதில் ஒரு மாதிரி மற்ற நோட்டில் ஒரு மாதிரிலாம் எழுதக்கூடாது, புரியுதா? ஓகே மேம். ஓகே மேம். சரி வாங்க, கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். எப்படியோ மேம்கிட்ட ரொம்ப திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டேன். ஆமாம் மீனா, நாளைக்கு பாரு 5 பக்கமாக சேர்த்து எழுதிட்டு வந்துடுவேன் நான். ஏட்டிங்கும் இப்படி பண்ணுறேன். டெய்லி உட்காந்து எழுதியிருந்தா ரொம்ப நேரம் ஆகாதுல்ல. 5 பேஜ் ஒன்றா எழுதுறேன்னா லேசா? சரி விடு, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சரி வா, ஸ்கூல் வேன் கிளம்பிடும், நாளைக்கு பார்க்கலாம். வா போகலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் எடுங்க உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நோட்டை, செக் பண்ணுறேன். என்ன திங்க் இது, 5 பக்கம் ஒன்றா எழுதிட்டு வந்திருக்கேன். எஸ் மேம், பெயிண்டிங் ஆனதெல்லாம் முடிச்சிட்டேன் மேம். இனிமேல் ஒழுங்கா எழுதுன்னு உன்னை சொன்னேன், இப்படி ஒட்டுக்கா எழுதுன்னு சொன்னானா? ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணும்போது தான் அதோடைய பலன் கிடைக்கும். 4 நாள் செய்யாமல் இருந்துட்டு ஒன்றா உட்காந்து ஒரே நாள் செய்யறதெல்லாம் நமக்கு எந்த வகையான பலனையும் கொடுக்காது. உனக்கு அந்த ஹேர் அண்ட் டார்டாய்ஸ் கதை தெரிய மாட்டேங்கோ? தெரியும் மேம். நீங்க சொல்லு பார்க்கலாம். ஒரு காட்டுல முயலும் ஆமையும் வாழ்ந்துட்டு வந்ததான். முயலுக்கு தெரியும் தான் நல்லா வேகமா ஓடுவேன்னு சொல்லிட்டு அது போய் ஆமைய வலுக்கட்டாயமா ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிட்டுச்சான். ஆமா சொல்லிச்சான், நான் தான் ரொம்ப மெதுவா நடப்பேன்னு உனக்கு தெரியுமே, என்னையே நீ கூப்பிடுற அப்படின்னு. அப்பவும் அந்த முயல் விடவே இல்லையா. ஆமையை வற்புறுத்தி ஒரு நாள் ஓட்டப்பந்தயத்துக்கு முடிவு செஞ்சாங்களாம். அந்த நாளும் வந்தது, 2 ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரும் ஆச்சு. ஆமை மெதுவா நடந்து போச்சு. முயல் வேகமா போய் பினிஷிங் லைனுக்கு முன்னாடி நின்றுச்சு. திரும்பி பார்த்தப்ப ஆமை ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தான் வந்தது. உடனே முயல் சிரிச்சுட்டு, நம்ம இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்காந்து தூங்கலாம், ஆமை வந்துருச்சுன்னா அது நம்ம பக்கத்துல வந்தா கூட, அதை நம்ம கூட டச் பண்ற சமயம் வந்தா கூட நம்ம ஈஸியா போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கிடுச்சான். நல்லா தூங்கிடுச்சு முயல். திடீர்னு அதுக்கு தூக்கத்திலிருந்து முழிச்சு பார்த்தப்ப ஆமை பினிஷிங் லைனை தொட்டுருச்சான். ஆமை ஜெயிச்சிருச்சு, முயல் தோத்துருச்சு. கதை நல்லா தான் சொல்ற. இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? ஓவர் கான்பிடன்ஸோட இருந்தா நம்ம தோத்துருவோம் எதுலயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மேம். ஆக ஜெயிக்கிறது எப்படின்னு நீ கத்துக்கல. ஓவர் கான்பிடன்ஸோட இருந்தாலுமே எதை செய்யணுமோ அதை செஞ்சிருக்கணும். இந்த முயல் பாதியில் நிறுத்தாம ஓடி இருக்கணும், அது முயல் செஞ்ச தப்பு. இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, ஆமை செஞ்சதுதான். தான் ஜெயிக்கிறதுக்கு எந்த வகையான பாசிபிலிட்டியும் இல்லைன்னு தெரிஞ்சுமே அதுல அது இறங்குச்சு, அந்த வேலையை செஞ்சது. நிதானமா செஞ்சுக்கிட்டே இருந்தது, தொடர்ச்சியா நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருந்தனாலதான் அந்த ஆமை ஜெயிச்சது. எல்லாமே சரியா இருந்து நான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம வேலை செய்யறது வேற. ஆனா ஜெயிக்கிறதுக்கான வழியே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கன்சிஸ்டண்டா என்ன தொடர்ச்சியா செஞ்சாங்கன்னா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும்.
புரியுதா? புரியுதுங்க மேம். இனிமேல் நீ எப்படி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவ? ரெகுலரா டெய்லியும் எழுதுவேங்க மேம். இது ஹேண்ட் ரைட்டிங்க்கு மட்டும் நான் சொல்லல, நீங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த செஞ்சாலும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெகுலரா செய்யணும், கன்சிஸ்டண்டா செய்யணும், தொடர்ச்சியா செய்யணும். அதே மாதிரி பாதியில விடக்கூடாது. நம்மால முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எது எடுத்தீங்கனாலும் வெற்றி தான். சரி, இன்னைக்கு கிளாஸ் இப்படியே போச்சு, நாளைக்கு பார்க்கலாம்.